ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க மேத்தமேட்டிக்கல் மூலியமா ஸ்டடி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளேஸ்ல தான் இருக்கீங்க. நம்மளோட சேனல் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ், பிரைஸ் ஆக்ஷன், சார்ட் பேட்டர்ன்ஸ், இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி, ஆப்ஷன் செயின், ஃபியூச்சர் டேட்டா, ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்லாம கால் ஆப்ஷன் பிரீமியம், புட் ஆப்ஷன் பிரீமியம், நிஃப்டி 50 ஸ்பாட் சார்ட். இந்த காம்பினேஷன் ஆஃப் 3 வச்சு மார்க்கெட்டை எப்படி நம்ம மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா நம்மளோட சேனல் அப்படிங்கிறது குடுக்கும். நான் எந்த ஒரு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் குடுக்கிறது கிடையாது. ஜஸ்ட் என்னோட ட்ரேடிங் நாலேட்ஜ நான் உங்ககிட்ட ஷேர் அப்படிங்கிறது பண்றேன். வியூவர்ஸ் ஆகிய நீங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ஸுக்கும் நானோ என்னோட சேனலோ பொறுப்பாக மாட்டோம். வியூவர்ஸ் ஆகிய நீங்க ஒரு சர்டிஃபைட் ஃபைனான்சியல் அட்வைசரோட அட்வைஸின் படி ஓன் அனாலிசிஸ்ல மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? வேணாமா? அப்படிங்கிறத பத்தி டெசிஷன் எடுத்துக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவுமே ரிஸ்கி. இன்னைக்கு நம்மளோட வியூவர்ஸ் அண்ட் தென் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ரொம்பவுமே சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவான கான்செப்ட்ட தான் இன்னைக்கு நீங்க லேர்ன் அப்படிங்கிறது பண்ணிக்க போறீங்க. நம்மளோட கான்செப்ட்ட ஜஸ்ட் ஒரு ஐடியாவா எடுத்துட்டு, உங்களோட ட்ரேடிங்க்கு எப்படி இது ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி நீங்க ரிசர்ச் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் பிரீமியம் இல்லாம நிஃப்டி 50 ஸ்பாட் சார்ட்ட வச்சு மட்டும் அண்ட் தென் ஒரு சிம்பிள் மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனை வச்சு ஒரு லாஜிக்கான டேர்ம்ல தான் நம்ம இந்த கான்செப்டை ஸ்டடி அப்படிங்கிறது பண்ணிக்க போறோம். ஸோ இந்த கான்செப்டை ஸ்டடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ரேஞ்ச் கால்குலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறத பத்தி ப்ரீவியஸ் வீடியோலயே நம்ம நிறைய டைம் பேசியிருப்போம். இருந்தாலும் புதுசா நம்மளோட சேனல பார்க்குறவங்களுக்கு ஸோ இந்த வீடியோல ஒரு டைம் நம்ம சொல்லிடுறோம். ஸோ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம என்னத்த ரேஞ்ச் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நிஃப்டி 50ல ஒரு நாளைக்கு கிரியேட் ஆகக்கூடிய ஓவரால் ஹை, மார்க்கெட் வச்ச ஹை எவ்வளோ அண்ட் தென் மார்க்கெட் வச்ச லோ எவ்வளோ, இதுக்குள்ள இருக்க பாயிண்ட்ஸ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இதுக்குள்ள இருக்க பாயிண்ட்ஸ் அப்படிங்கும்போது, இதுக்குள்ள இருந்து தான் நமக்கு ஹை அண்ட் லோ கிரியேட் ஆகுது. அப்போ மார்க்கெட் ஓப்பன் அப்படிங்கிறத மிட் பாயிண்ட்டா வச்சுட்டு, ஓப்பனுக்கு அப்புறம் தான் ஒரு ஹை, ஒரு லோ அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த ரேஞ்சுல ஓப்பனும், லோவும் நியர் பையா நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் புல்லிஷா போறக்கு உண்டான சான்சஸ் நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸின் அடிப்படையில அதிகம். ஓப்பனும், ஹையும் நியர் பையா இருந்துச்சு அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸின் அடிப்படையில நமக்கு மார்க்கெட் கீழ இறங்கறக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நிஃப்டி 50 ஒரு நாளைக்கு ஆவரேஜ் மொமெண்டம் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, 150 பிளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிஃப்டி 50 24,000 இருக்கும்போது 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜா நிஃப்டி 50 அப்படிங்கிறது நமக்கு மொமெண்டம் ஆவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ஓப்பன் ஆனக்கப்புறம் கிரியேட் ஆகக்கூடிய ஹை அண்ட் தென் கிரியேட் ஆகக்கூடிய லோ. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த 150 பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 24,000ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. 23,950 லோ அப்படின்னா, 24,100 அப்படிங்கிறது தான் ஹை. ஸோ, அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கிரியேட் ஆகக்கூடிய ஓவரால் ஹை, கிரியேட் ஆகக்கூடிய ஓவரால் லோவ தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்றோம். ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. 24,000ல ஓப்பன் பண்ணிட்டு 950ல ஒரு லோ வைக்கிறாங்க ஸ்பாட்டு. அண்ட் தென் 24,100ல ஹை வைக்கிறாங்க. இதுக்குள்ள இருக்க பாயிண்ட்ஸ் எவ்வளோ? ஸோ சைட்வே மார்க்கெட் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2யும் நம்ம கம்பைன் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறதே இருக்கு. ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ. இந்த 2யுமே நம்ம என்ன பண்றோம், ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஆன்ஸர் வரும். அந்த ஆன்ஸர நம்ம ஸ்பாட் சார்ட்ல மார்க் பண்ணோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் டே ரேஞ்சில இருந்து 50% வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு ட்ரேடரா பேசிக்கா எல்லாரும் எப்படி நினைப்பாங்க, மிட் பாயிண்ட் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த மிட் பாயிண்ட்க்கு மேல போச்சுன்னா, மார்க்கெட் மேல போகும். அந்த மிட் பாயிண்ட்க்கு கீழ வந்துச்சுன்னா, மார்க்கெட் கீழ வரும். ஸோ இவ்வளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடரா எல்லாருமே யோசிக்கக்கூடிய விஷயங்கள். இந்த இடத்துல நம்ம அந்த ரேஞ்ச் கால்குலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா மட்டும் தான், நம்ம ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாரி யோசிப்போம். இந்த ரேஞ்ச் கால்குலேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட அனாலிசிஸ் பண்றவங்களுக்கு திங்கிங் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகப்படுத்தும். இந்த மாரிலாம் திங்க் பண்ணீங்க அப்படின்னா. ஓகே. ஒரு நாளைக்கு உண்டான ரேஞ்ச் வந்து 150 பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஆவரேஜா சொல்றோம். அப்போ மார்க்கெட் 24,000 அப்படிங்கிறது ஒரு மிட் பாயிண்ட் லெவலா ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. 23,800 அ 78
5 அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஆகுறாங்க. இப்ப மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும்போது, இதுக்கும் இதுக்குண்டான டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 125 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆயிருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப அந்த 125 பாயிண்ட்ஸ் ஆனனால, பேலன்ஸ் இருக்கக்கூடிய 25 பாயிண்ட்ஸ் தான் மார்க்கெட் மேல போறக்கு உண்டான வாய்ப்பே இருக்கும். ஸோ, அதுக்கு மேல மார்க்கெட் மேலயும் போகலாம். ஆர் எல்ஸ் உங்களுக்கு ரிவர்சலும் அடிக்கலாம். ஸோ, இத நம்ம ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட ஸ்டடி பண்றவங்க எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஸோ 24,000 அப்படிங்கிற ஒரு மிட் பாயிண்ட் இருக்கு. ஸோ, ஒன்ஸ் பிரைஸ் வந்து 23,850 இருந்து போகுது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்ப இங்க போகும்போது நமக்கு 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு. இப்ப இந்த 150 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் நமக்கு நடக்குது அப்படின்னா, மார்க்கெட் அதுக்கு மேல சஸ்டெயின் பண்றதுக்கு கஷ்டம். ஸோ, அதுக்கு கீழ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்போ அந்த பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் ஆகறக்கு உண்டான சான்ஸ் அதிகம் அப்படிங்கிற மாரி நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஸோ, இத நான் சார்ட்ல காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ, இன்னைக்கு மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒர்க் ஆயிருக்கு. ஸோ, அண்ட் தென் நான் ஒரு 12 சார்ட் அப்படிங்கிறத நான் பேக் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ, இத ஒரு ஐடியாவா எடுத்துட்டு, உங்களோட ட்ரேடிங், உங்களோட அனாலிசிஸ்க்கு நம்மளோட கான்செப்ட் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பாருங்க. ஸோ, நம்மளோட சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, லைக் பண்ணிக்கோங்க. ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே லோ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே ஹை. ஸோ, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பிரேக் ஈவன்ல ஒரு லெவலா மார்க் பண்றேன். ஸோ, இந்த பிரேக் ஈவன்ல மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டச் பண்றாங்களா அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ, டச் பண்ணும்போது மார்க்கெட் இதுக்கு கீழ நமக்கு பிரேக் டவுன் அப்படிங்கிறது ஆகவே இல்ல. ஸோ, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு கீ லெவல் இருக்கு அப்படின்னா, அந்த கீ லெவல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு அனாலிசிஸ், ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் அனாலிசிஸ். ஸோ, உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒரு பையிங் கேண்டில் அப்படின்ட்டு. ஒரு கீ லெவலுக்கு பிரேக் டவுன் ஆச்சுன்னா, மார்க்கெட் கீழ போகலாம். அப்ப பிரேக் டவுன் ஆச்சுன்னா, மார்க்கெட் கீழ போகணும் அப்படின்னா, இது மினிமம் நமக்கு ஒரு 125 பாயிண்ட்ஸ்க்கு கீழயாச்சும் இருக்கணும். ஸோ, கரெக்ட்டா பார்த்துட்டோம்னா, நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்போ நமக்கு இந்த இடம் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா கூட, பேலன்ஸ் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கீழ போறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸஸ் இருக்கு அப்படின்னு நம்ம எடுக்கலாம். ஆனா, மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் ஆகாம அந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க. ஒரு புல்லிஷ் கேண்டில் பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. அங்கிருந்து வந்து பாருங்க, மார்க்கெட் எவ்வளவு தூரம் போயிருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து ஒரு 140 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஓவராலா ஹை வந்து போயிருக்காங்க ஸ்பாட் சார்ட். இது நம்ம ப்ரீவியஸ் டே ஹைஸ் அண்ட் லோ டிவைட் பை 2 அப்படிங்கிறத வச்சு இந்த லெவல் கண்டுபிடிச்சோம். அண்ட் தென் இந்த கீழ பிரேக் டவுன் ஆனா பேலன்ஸ் 50 பாயிண்ட்ஸ் கீழ போறக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ரேஞ்ச் கால்குலேஷன் மூலியமா கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ரேஞ்ச் கால்குலேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட திங்க் பண்றதுக்கு உதவுது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ நான் மல்டிபிள் சார்ட்ஸ் உங்க கண்ல காட்டும்போது உங்களுக்கு நெறைய விஷயங்கள் அப்படிங்கிறது புரிய வரும். ஸோ நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட மேத்தமேட்டிக்கலா நீங்க லேர்ன் பண்ணிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டு இருக்கோம். அண்ட் தென் ரெக்கார்டட் வீடியோஸும் ப்ரொவைடட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாரி பேசிக்கான ஃபிப்னாசி கான்செப்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெக்கார்டட் வீடியோஸ்ல இருக்காது. ஸோ இது எல்லாம் பேசிக்கா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நம்ம லேர்ன் பண்ணணும். மேத்தமேட்டிக்கலா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நம்ம நெனச்சாலே, ஸோ பேசிக்கா இந்த மாரி அனாலிசிஸ் பண்ணாலாம் நம்ம மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைக்கணும். இந்த மாரிலாம் திங்க் பண்ண நம்ம தெரியணும். அப்போ அப்படின்னா மட்டும் தான் நம்ம ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல ஒன் ஸ்டெப் அட்வான்ஸ்டு போய் நம்ம மேத்தமேட்டிக்கலா மார்க்கெட்டுக்கு ஏத்த மாரி நம்ம திங்க் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட எப்படி திங்க் பண்ணணுமே தெரியாம, ஜஸ்ட் ஒரு லைன போட்டுக்கிட்டு மேல பிரேக் அவுட் ஆனா மேல, கீழ பிரேக் டவுன் ஆனா கீழ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இல்லாம லாஜிக்கலா திங்க் பண்ணக்கு கத்துக்கணும். புரியுதுங்களா? ஸோ இப்ப இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு ஹை டூ லோ ஃபிப்னாசிய நம்ம போடுறோம். ஃபிப்னாசிய போட்டாச்சு. ஸோ ஒரு லைன். ஸோ மார்க்கெட் கீழ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மேல பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஆகுறாங்க. பிரேக் அவுட் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 245 பாயிண்ட்ஸ் தள்ளி தான் நமக்கு பிரேக் அவுட் ஆகுறாங்க. எபோவ் 150 பாயிண்ட்ஸ் நமக்கு ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னாலே, நமக்கு அந்த மேல வந்து மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணாது. கீழ தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்க. 23,850 இருந்து மார்க்கெட் வந்து 150 பாயிண்ட் பாசிட்டிவ் ஆயிட்டு போய் இந்த மிட் பாயிண்ட்ட பிரேக் அவுட் பண்றாங்க அப்படின்னா, ரேஞ்சே 150 பாயிண்ட் தான் மார்க்கெட்ல. அப்போ அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா, மார்க்கெட் ஏதோ பேனிக்கோ இல்ல ப்ராஃபிட் புக்கிங்கோ நடந்தா மட்டும் தான் மேல போகும். பேனிக்கோ, ப்ராஃபிட் புக்கிங்கோ நடக்குதா நம்ம பிரீமியம் பார்த்தா மட்டும் தான் தெரியும். அதுவும் பேனிக்கோ, ப்ராஃபிட் புக்கிங்கோ நடந்தாலும் கூட, மார்க்கெட் 150 பாயிண்ட் லோல இருந்து மேல போனதுக்கு அப்புறம் ஒரு ஆப்ஷன் பையரா நீங்க பை பண்ணணும்னு நெனைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஒரு ராங்கான மைண்ட் செட் புரியுதுங்களா? ஒரு ஆப்ஷன் பையரா பை அட் லோ, செல் அட் ஹை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்க்கு தான் நீங்க வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது, நமக்கு இந்த ஒரு பிரேக் அவுட் வந்து 150 பிளஸ் பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு இந்த ஒரு பிரேக் அவுட் நடக்குது. ஸோ ரிஜெக்ஷன் நடக்கறக்கு உண்டான சான்சஸ் அதிகம். மேல சஸ்டெயின் பண்றக்கு உண்டான வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சேம் அதே மாரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத நீங்க கொண்டு வந்து அனலைசிஸ் பண்ணீங்கன்னா, இது ஒரு பியரிஷ் மார்பஸோ. ஸோ இந்த பியரிஷ் மார்பஸோலாம் ஒரு சப்போர்ட் லெவல்லயோ, இல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல்லயோ
நமக்கு வந்துச்சுன்னா, அது ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் அப்டின்ட்டு நீங்க எல்லாருமே ட்ரேடர்ஸ் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஸோ அங்கிருந்து மார்க்கெட் வந்து பாருங்க எவ்வளோ பாயிண்ட் நமக்கு ஃபால் ஆயிருக்காங்க அப்டின்னா, ஒரு 166 பாயிண்ட்ஸ் அப்டிங்கிறது நமக்கு ஃபால் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாரி தான் மேத்தமேட்டிக்கலா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட அனலைசிஸ் அப்டிங்கிறது பண்ணணும். அண்ட் தென் இங்கேயும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, மார்க்கெட்ல லோ டூ ஹை அப்டிங்கிறத நான் மார்க் பண்றேன். ஸோ இங்க இப்போ நான் மார்க்கெட்ல வந்து அந்த பிரேக் ஈவன் அப்டிங்கிற ஒரு லெவல நான் டிரா பண்றேன். இப்போ மோஸ்ட்லி எல்லா ட்ரேடர்ஸுமே என்ன தெரியுமா நினைப்பாங்க? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பிரேக் அவுட் வந்து நமக்கு ஓப்பனும், ஹையும் நமக்கு பக்கமா வச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட் பேரிஷ் சென்டிமென்ட். ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ்ல ஒரு 90 பாயிண்ட்ஸ்ல நடக்குது. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய எனக்கு அந்த 160 பாயிண்ட்ஸ்ல 90% பேலன்ஸ் இருக்கக்கூடிய 70 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் கீழ போகும். ஆனா மார்க்கெட் வந்து ஒரு 63 பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு கீழ இறங்கியிருக்கு. அப்போ நீங்க சொன்ன கால்குலேஷன் தப்பா ப்ரோ? அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இதுக்கு கீழ நமக்கு ரேஞ்ச் கால்குலேஷன் அப்படிங்கிறது ஒரு ஹையோ, லோவோ கிரியேட் ஆச்சுன்னா, ஒரு 160 பாயிண்ட்ஸ், 150 பாயிண்ட்ஸ் நமக்கு மொமெண்டம் ஆகலாம் அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லியிருப்போம். அதுக்கு கீழ ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா, அதுக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி தானே ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 23,118 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் டே குளோஸ். ஸோ டே சார்ட்ல போட்டு பார்த்தீங்கனாலோ, இல்ல என்எஸ்இ வெப்சைட்ல நீங்க போட்டு பார்த்தீங்கனாலோ, குளோசிங் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா கிடைக்கும். அப்ப மார்க்கெட் அந்த ஒரு பிரேக் டவுன் நடந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எங்க வரணும்? குளோசிங் அப்படிங்கிறது வரணும். அதுக்கு கீழ சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா மட்டும் தான், மார்க்கெட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 70 பாயிண்ட்ஸ்க்கு போக முடியும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு கீழ சஸ்டெயின் பண்ண முடியாம அதுக்கு மேல வராங்க. ஸோ அதுக்கு மேல வந்ததுக்கப்புறம், மறுபடியும் நம்மளோட அந்த லெவல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்றாங்க. பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்றாங்க மேல. ஸோ மார்க்கெட் ஹை டூ லோ எவ்வளோ ரேஞ்ச் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க. ஒரு 160 பாயிண்ட்ஸ், 150 பிளஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வச்சுட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ் வச்சதுக்கு அப்புறம், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்றாங்க மேல. ஸோ அப்போ அந்த பிரேக் அவுட் வந்து பிலோ 150 பாயிண்ட்ஸ்க்கு கீழ இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு கீழ இருந்தா கூட ஒரு வேலிடான பிரேக் அவுட் தான். ஸோ இது ஒரு 60 பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் அவுட் ஆகுறாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 100 பாயிண்ட்ஸ் நமக்கு மார்க்கெட் எந்த சைடு போகலாம்? ஸோ 100 இல்லன்னா 90 பாயிண்ட்ஸ் நமக்கு புல் சைடு போகலாம். ஸோ அக்யூரேட்டா மார்க்கெட் வந்து பாருங்க எந்த சைடு போயிருக்கு அப்படிங்கிறது. ஒரு நாளைக்கு கூடிய ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து மினிமம் 150, 160 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத வச்சு நம்ம கால்குலேஷன் போடுறோம். ஸோ இந்த இடத்துலயும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாரி ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷனோ, இல்ல ஏதாச்சும் ஒண்ணு வச்சு நீங்க பண்ணலாம். ஸோ ஒரு புல் கேண்டில் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகுறாங்க. ஸோ அந்த கேண்டில் குளோஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் நமக்கு டிராவல் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாரி எல்லாம் தான் நம்ம மார்க்கெட்ட வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கணும். இந்த மாரி எல்லாம் யோசிக்க தெரியாம ஜஸ்ட் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணாலும் நமக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது. திங்க் பண்ணிட்டு நம்ம பேக் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மட்டும் தான் ரிசல்ட் கிடைக்கும். இங்கேயும் ஒரு ஹை டூ லோ அப்படிங்கிறத நான் மார்க் பண்றேன். ப்ரீவியஸ்லி ஹை டூ லோ. ஸோ இந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெவல் அப்படிங்கிறத நான் மார்க் பண்றேன். ஸோ இந்த லெவல் மார்க் பண்ணக்கப்புறம் பாருங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். ஆஃப்டர் 2:30 மத்தியானம் 2:30 மணிக்கு மேல, ஸோ இந்த ஒரு அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணாதீங்க. ஸோ 2:30க்கு மேல கம்ப்ளீட்டா மார்க்கெட் வந்து மேத்தமேட்டிக்கலா நம்ம அனாலிசிஸ் பண்ணாலே நெறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் போற ஸ்பீடுக்கு நம்மளால அனாலிசிஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால 2:30 மணிக்கு மேல நமக்கு அந்த டேவோட செட்டில்மென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அந்த செட்டில்மென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா, நெறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக்கிங் அதெல்லாமே பண்ணணும். ப்ராஃபிட் புக்கிங்கா இருந்தாலும் சரி, லாஸ் புக்கிங்கா இருந்தாலும் சரி, இன்ட்ராடேல பை அண்ட் செல் பண்றவங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால 2:30க்கு மேல எந்த ஒரு அனாலிசிஸும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நமக்கு மிட் பாயிண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் தொடுது. ஸோ ஹைல இருந்து கீழ வந்து எவ்வளோ பாயிண்ட் வந்து தொடுது அப்படின்னு பாருங்க. 160 பாயிண்ட்ஸ். அப்போ நமக்கு 150 பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து தொடுது அப்படின்னாலே, நமக்கு அதுக்கு கீழ நிக்கிறக்கு உண்டான வாய்ப்பு இல்ல அப்படின்னு நம்ம சொல்ட்டோம். ஸோ அங்கிருந்து வந்து பாருங்க, நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அது தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். புல்லிஷ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு. ஸோ இங்க என்ட்ரி சாரி இல்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பை அண்ட் செல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கணும். ஸோ இங்கிருந்து ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் எங்க போகணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆன ப்ரீவியஸ் குளோஸ் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போகணும். இத பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஓப்பன் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போகணும். ஸோ மார்க்கெட் பாருங்க அக்யூரேட்டா நமக்கு அந்த 2 லெவலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. ஸோ அங்கிருந்து கூட மார்க்கெட் ஓப்பனுக்கு மேல போக முடியல அப்படின்னா, ப்ரீவியஸ் குளோஸ் கீழ வரணும். ப்ரீவியஸ் குளோஸ்க்கு கீழ வந்தா மறுபடியும் மிட் பாயிண்ட் தான். ஸோ இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அனாலிசிஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ண தேவையில்ல. ஏன்னா மார்க்கெட் வந்து 160 பாயிண்ட்ஸ்க்கு கீழ தான் நமக்கு பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஆயிட்டாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இதுக்கு மேல உடனடியா ரிட்டர்ன் ஆயிருந்தாங்க அப்படின்னா கூட, நம்ம வந்து மார்க்கெட் மேல போறக்கு உண்டான சான்சஸ் இருக்கான்னு பார்த்துருக்கலாம். ஆனா இவங்க வந்து ஒரு 2:30க்கு மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஸோ 2:00க்கு மேலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அனாலிசிஸ் அப்படிங்கிறது பண்ணாதீங்க. ஸோ லாஜிக்கா வந்து நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல இப்படி தான் நம்ம திங்க் பண்ணணும். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சர்வேயும் பண்ணணும் மார்க்கெட்ல. புரியுதுங்களா? ஸோ அண்ட் தென் இந்த இடத்துலயும் வந்து பாருங்க. ஸோ ஹை டூ லோ அப்படிங்கிறத நம்ம போட்டோம். ஸோ ஒரு மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு.
மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரேக் டவுன் அப்படிங்கிறது ஆகுறாங்க அந்த மிட் பாயிண்ட்ட. அப்ப எல்லாம் நம்ம என்ன நினைப்போம்? மார்க்கெட் வந்து கீழ போறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அண்ட் தென் மார்க்கெட் ஹை டூ லோ வந்து எவ்வளோ போயிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு 130 பாயிண்ட்ஸ் தான் போயிருக்காங்க. ஆனா மார்க்கெட் வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் இவ்வளோ தூரம் போயிருந்தாங்க அப்படின்னா கூட, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கான்செப்ட் இந்த ஒரு பிரேக் அவுட் ஆனதுக்கு நம்ம ஒரு சாலிடான பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் டவுன் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆயிருக்காங்க. ஒரு பியரிஷ் மார்புசோ கேண்டில் தான் பிரேக் டவுன் ஆயிருக்காங்க. பட் இருந்தாலுமே, இந்த பிரேக் டவுன் அப்படிங்கிறது ஓப்பனையும் சேர்த்து தான் ஆயிருக்காங்க. இன்ட்ராடே ஓப்பன். அப்ப இன்ட்ராடே ஓப்பன் அப்படிங்கிறது நமக்கு மார்க்கெட்ல ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா தான் நமக்கு ஆக்ட் அப்படிங்கிறது ஆகும். புரியுதுங்களா? ஸோ, அப்போ அடுத்த கேண்டில் ஒரு கிரீன் கலர் கேண்டில். நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பனுக்கு மேல குளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா, மார்க்கெட் கண்டிப்பாக நமக்கு இந்த ஒரு லெவல் அப்படிங்கிறது டச் பண்றதுக்கு உண்டான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகம். ஸோ, இதான் வந்து மிட் பாயிண்ட் உடைய லெவல். ஓகேங்களா? ஸோ, மிட் பாயிண்ட் உடைய லெவல் இது. இது வந்து ஓப்பன் பிரைஸ். ஸோ, நான் வந்து கலர் மாத்திடுறேன். இல்லன்னா கன்ஃப்யூஸ் ஆயிரும். பிங்க் கலர் வேணாம். ஓகே. இதான் ஓப்பன் லெவல். இதான் மிட் பாயிண்ட் லெவல். ஸோ, அங்கிருந்து வந்து பாருங்க, மறுபடியும் மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழ தான் வந்திருக்காங்க. ஸோ, மறுபடியும் இந்த ஓப்பன் பிரைஸ்க்கு மேல மார்க்கெட் கேண்டில் குளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா, மறுபடியும் இங்க போவாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ, இந்த ஓப்பன் பிரைஸ்க்கு மேல பிரேக் அவுட் ஆயிருந்தாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? மார்க்கெட் மேல போறக்கு உண்டான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருப்போம். ஸோ, ஆனா மார்க்கெட் மேல போகாம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் டவுனுக்கு கீழயே வந்துட்டாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல எந்த அளவுக்கு நமக்கு இது ஒரு புல்லிஷ் மார்பஸாவோ அத ஃபெயில் பண்ணாங்களோ, அதே மாரி தான் இது ஒரு பியரிஷ் மார்பஸோ. ஸோ, அந்த பியரிஷ் மார்பஸோ அப்படிங்கிறது நமக்கு அந்த பிரேக் ஈவனுக்கு கீழ வருது. ஸோ, இந்த இடத்துல நம்ம வந்து மேல போகும்னு கணிச்சிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஃபெயில் ஆயிருக்கும். ஸோ, அதே மாரி மார்க்கெட் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் கீழ போகும்னு நம்ம ஒரு அனாலிசிஸ பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த அனாலிசிஸ்ல நமக்கு எவ்வளோ பெரிய டார்கெட் வருது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் டார்கெட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? எஸ்டர்டே லோ. எஸ்டர்டே லோவுக்கு கீழ மார்க்கெட் போயிருச்சுன்னா, எஸ்டர்டே லோவ தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் மேல வர்றதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்ப என்ன பண்ணலாம்? ஸோ தாராளமாக நீங்க ஒரு ஆப்ஷன் மார்க்கெட்ல இந்த மாரி திங்க் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் முடியிற வரைக்கும் எஸ்டர்டே லோவ தாண்டாத வரைக்கும் மார்க்கெட்ட வந்து ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா எஸ்டர்டே லோவுக்கு கீழ இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழ போறதுக்கு உண்டான சான்சஸ் தான் அதிகம். எஸ்டர்டே லோவுக்கு மேல வந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் மார்க்கெட் மேல போறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகம். ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கிருந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் நமக்கு டிராவல் ஆயிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது எவ்வளோ சார்ட் நான் போட்டு காட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பாருங்க. இந்த சார்ட் எல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஹைல இருந்து லோ நமக்கு இந்த பிரேக் அவுட் எத்தன பாயிண்ட்ல ஆகுது அப்படின்னா, ஒரு 100 பாயிண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரேக் அவுட் ஆகுது. அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய 60 பாயிண்ட்ஸ் எந்த சைடு போகணும் அப்படின்னா, புட் சைடு தான் போகணும். ஸோ டேவோட லோவும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அங்க தான் இருக்கு. ஸோ நம்மளோட டார்கெட்டும் பக்கத்திலேயே இருக்கு. ஸோ அப்போ இந்த பிரேக் ஈவன் 100 பாயிண்ட்ஸ்ல நமக்கு பிரேக் அவுட் ஆகுறாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 60 பாயிண்ட்ஸ் எந்த சைடு போகணும்? டவுன் சைடு தான் போகணும். ஏன்னா பிரேக் ஈவனுக்கு கீழ இருக்கிற வரைக்கும் கீழ தான். நமக்கு அந்த ரேஞ்ச் கால்குலேஷன் அப்படிங்கிறது வச்சு தான் நம்ம அப்படி சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் கால்குலேஷன் 150 பிளஸ்க்கு மேல இந்த ஒரு பிரேக் டவுன் ஆகுறாங்க அப்படின்னா, கண்டிப்பா கீழ சஸ்டெயின் ஆகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. ஸோ அண்ட் தென் இந்த அன்னைக்கும் வந்து பாருங்க, ஹை டூ லோ நம்ம போடுறோம். ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகுறாங்க. ஸோ இந்த லோல இருந்து நமக்கு இந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட். அப்போ பேலன்ஸ் 100 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நமக்கு போகணும். ஸோ நீட்டா போயிட்டாங்க. அதுக்கு மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த மாரி தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க ஸ்டடி பண்ணணும். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நமக்கு ஸ்டடி பண்ணவே தெரியல அப்படின்னா, கண்டிப்பா மேத்தமேட்டிக்கலா நம்ம வந்து ஸ்டடி பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நமக்கு திங்கிங் கேப்பபிலிட்டிய நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது, நம்ம சார்ட்ல வந்து இந்த மாரி விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மட்டும் தான், நமக்கு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல திங்கிங் கேப்பபிலிட்டி ஸ்கில் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ, இப்ப இந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாத்தி நம்ம இது பண்ணலாம். ஸோ, ஒரு டே ஹை அண்ட் லோவ நம்ம போட்டு கம்ப்ளீட்டா போட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நமக்கு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது பண்ணல. ரெஸ்பெக்ட் பண்ணாமயே ரிவர்சல் ஆயிட்டாங்க. பட் இருந்தாலுமே நம்ம ப்ரீவியஸா வச்சிருக்கக்கூடிய ஒரு ஹையும் அண்ட் தென் ப்ரீவியஸ் இல்லைங்க. இன்ட்ராடேல வச்ச ஒரு ஹையும் அண்ட் தென் நெக்ஸ்ட் டே ஆகக்கூடிய ஓப்பன். ஸோ, இந்த 2யும் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட்ல இன்ட்ராடேல வச்ச ஹையும், எஸ்டர்டே லோ அப்படிங்கிற ஒரு வேல்யூவும் நமக்கு கிடைக்கும். ஸோ, அதனுடைய பிரேக் ஈவன் அப்படிங்கிறத நம்ம போடலாம். ஸோ, அதனுடைய பிரேக் ஈவன் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னாலும் 150 பிளஸ் பாயிண்ட்ஸ்க்கு மேல ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா, அதுக்கு கீழ சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ, அண்ட் தென் மறுபடியும் மார்க்கெட் வந்து மேல பிரேக் அவுட் ஆகுறாங்க. ஸோ, மேல பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம், மார்க்கெட் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் ஓப்பன்.
ஸோ இப்போ ஓப்பனுக்கு மேலேயும் மார்க்கெட் போயிட்டாங்க. எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் மார்க்கெட் போயிட்டாங்கன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணணும்? லோவுக்கு கீழ எப்படி மார்க்கெட் இருந்தாங்கன்னா, நம்ம மார்க்கெட் கீழ போறதுக்கு உண்டான சான்சஸ் அப்படின்னு நம்ம சொன்னோமோ, அதே மாரி ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸின் அடிப்படையில ஹைக்கு மேல மார்க்கெட் ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா, மார்க்கெட் கீழ வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இல்ல. மேல போறதுக்கு உண்டான சான்சஸ் தான் அதிகம். ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் இங்க பிரேக் அவுட்க்கு அப்புறம் எவ்வளோ பாயிண்ட் போயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒரு புல்லிஷ் பார்முசா தான் நமக்கு பிரேக் அவுட். அங்கிருந்து மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 270 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு டிராவல் ஆயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலயும் வந்து பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா மார்க்கெட்ல நடந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்க. ஒரு ஹை டூ லோ அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கு. அதில ஒரு 50% அத நம்ம பிரேக் ஈவனா எடுக்கிறோம். மார்க்கெட்ல மினிமம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 160 பாயிண்ட்ஸ் டிராவல். இந்த ஒரு ஹை டூ லோ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 60 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. அப்ப அந்த 60 பாயிண்ட்ஸ்லயே மார்க்கெட் அங்க தொட்டுட்டு, ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில். ஸோ, அப்ப அந்த புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில பார்த்துட்டு, நம்ம எல்லாருமே புல்லிஷ் ரிஜெக்ஷன் கேண்டில் ஒரு சப்போர்ட்ல வந்துச்சுன்னா, மார்க்கெட் மேல போறதுக்கு உண்டான அனாலிசிஸ் தான் அதிகம். ஸோ, அப்ப நம்ம ரேஞ்ச் கால்குலேஷன்லயும் மார்க்கெட் இன்னும் 160 பாயிண்ட் மூவ் ஆகல. ஸோ, ஓப்பனும் லோவும் வந்து பார்த்தீங்கன்னா, 60 பாயிண்ட் தான் இருக்கு. அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய 100 பாயிண்ட் மார்க்கெட்ல நமக்கு மேல போறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகம். ஸோ, அதே மாரி தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 100 பாயிண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளேயே நமக்கு எஸ்டர்டே ஹை இருக்கு. அப்ப எஸ்டர்டே ஹையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேல போயிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ, 220 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மார்க்கெட் மேல போயிருக்காங்க. ஸோ இந்த மாரி தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நம்ம மேத்தமேட்டிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டடி பண்ணணும். ஸோ இந்த இடத்துலயும் வந்து பாருங்க, ஹை டூ லோவ நம்ம கால்குலேட் பண்றோம். பிரேக் ஈவன்ல ஒரு லெவல் நம்ம மார்க் பண்றோம். ஸோ இந்த பிரேக் ஈவன் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கீழ ஒரு ரெட் கலர் கேண்டில். நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 46 பாயிண்ட்ஸ்லயே வந்து நமக்கு விழுகுது. அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய 100 பாயிண்ட்ஸ் எந்த சைடு டிராவல் ஆகலாம்? புட் சைடு டிராவல் ஆகலாம். அக்யூரேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் நமக்கு டிராவல் ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு அனாலிசிஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம திங்க் பண்ணி மார்க்கெட்ட ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா மட்டும் மட்டும் தான், கால் ஆப்ஷன் பிரீமியம், புட் ஆப்ஷன் பிரீமியம நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு ஏத்த மாரி திங்க் பண்ண முடியும். நம்ம இந்த மிட் பாயிண்ட்லயே நம்ம திங்க் பண்றதுக்கு தடுமாறணும் அப்படின்னா, கண்டிப்பா கால் ஆப்ஷன் பிரீமியம், புட் ஆப்ஷன் பிரீமியம்ல நம்ம மேத்தமேட்டிக்கல் வேல்யூஸ போட்டு, வேல்யூஸ ஸ்வாப் பண்ணி, அதுலலாம் திங்க் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு நம்ம கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் வேல்யூவ நம்ம வந்து ஸ்ட்ராங்கா திங்க் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு அடித்தளம் இதுதான். ஒரு லெவல் இருக்கு அப்படின்னா, அந்த லெவல்ல எந்த மாரியான ப்ராபபிலிட்டி ஆஃப் திங்கிங்க நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணுங்க. ChatGPT கிட்ட கேளுங்க. புரியுதுங்களா? ஸோ YouTubeல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள மாரி இந்த மாரி ப்ராபபிலிட்டி ஆஃப் திங்கிங் கேப்பபிலிட்டி நம்ம எப்படி கொண்டு வரலாம்? இந்த திங்கிங் எப்படி எப்படிலாம் பண்ணும் அப்படின்னு சொல்ற ஒரே சேனல் நம்ம சேனல் தான். ஸோ ஒரு லெவல்ல எப்படி எப்படிலாம் திங்க் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா வேணும் அப்படின்னா, நம்மளோட சேனல்ல போட்டிருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் பாருங்க. ChatGPT கிட்ட கேளுங்க. நல்ல ஒரு ஐடியாவ லேர்ன் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல நம்ம இம்ப்ளிமென்ட்டே பண்ண முடியும். நம்ம ஐடியாவே லேர்ன் பண்ணாம ஒரு லெவல டிராப் பண்ணிட்டு, மார்க்கெட்ல ஹைய பிரேக் பண்ணா மேல, லோவ பிரேக் பண்ணா கீழ அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ என்னைக்குமே மார்க்கெட்ட திங்க் பண்ண கத்துக்கோங்க. திங்க் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா மட்டும் தான், நம்மளால ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டே போக முடியும். திங்க் பண்ண கத்துக்காம, நம்ம எவ்வளோதான் ரூப்பீஸ் குடுத்து, நம்ம காசு குடுத்து, நம்ம கோர்ஸ் வாங்கி படிச்சாலுமே, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. நீங்க திங்க் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும் தான், நீங்க கோர்ஸே வாங்கல அப்படின்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதுங்களா நம்மளோட கான்செப்ட்? ஸோ நம்மளோட கான்செப்ட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு மார்க்கெட்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறையா ட்ரேடர்ஸ்க்கு நம்மளோட கான்செப்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. எத்தன ட்ரேடர்ஸ்க்கு நம்மளோட கான்செப்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு? எத்தன ட்ரேடர்ஸோட ட்ரேடிங் அனாலிசிஸ நம்மளோட கான்செப்ட் மாத்தியிருக்கு? எத்தன ட்ரேடர்ஸ்க்கு உங்களோட ட்ரேடிங் அனாலிசிஸ்ல என்னோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு உதவி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட நீங்க ஃபுல்லா லேர்ன் பண்ணிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழ இருக்கு. ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் தென் ரெக்கார்டிங் வீடியோஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 2 டீட்டெயில்ஸும் நீங்க வாங்கி உங்களுக்கு எது உங்களுக்கு எது இன்ட்ரஸ்டடா இருக்கோ, அத நீங்க பர்ச்சேஸ் பண்ணி லேர்ன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.